எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல தெரியல. மோகன் சாருக்கு இந்த நிலைமையா அப்படின்ற ஒரு கேள்விதான். யாருக்கு வேணால் அந்த நிலைமை வரலாம்ப்பா. நான் செய்ய தவறுகள், அந்த தவறுகள் மற்றவங்க யாரும் செய்ய வேண்டாம். ரொம்ப அழுதுட்டேன். எனக்கு அது எனக்கு பெரிய ஒரு பாதிப்பு. எனக்கு மனசில் அது இன்றைக்கும் நான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அழுக வருது. அதாவது அந்த அளவுக்கு நான் கடைசியில் தான் இங்கே வந்துட்டேன். எனக்கு வேறு வழி இல்லாமல் அது நடுவில் எனக்கு காலில் ஒரு சர்ஜரி ஆகிப்போச்சு. இந்த ஹீலில் அது குரோத்து என்னை நடக்க முடியாமல் அது ஒரு மேஜர் சர்ஜரி ஆகிடுச்சு. அதுவே என்னை காப்பாற்றுறதுக்காக இந்த உலகத்துக்கு ஆல்மைட்டி காட் அனுப்பிச்சு வச்ச ஒரு அவதாரம் தான் ரஜினிகாந்த் அப்படிம்பேன். நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை, முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் வீட்டினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. 20 வருஷமா நீங்க திருவான்மியூர் காட்டன் ஹவுஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவை இனி OMR காரப்பாக்கத்திலையும் தொடர்ந்து கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பிஹைண்ட் டாக்கீஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு முக்கியமான நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர்னு சொல்லலாம், மோகன் சர்மா அவர்களோட காணொலியாக இருக்கட்டும் சரி, நேர்காணலும் சரி, தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். நந்தியபாக்கம் சொல்லிட்டு ஒரு ஆசிரமத்தில் அவர் தங்கியிருக்கார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டோம். இன்றைக்கி நம்ம அங்கே தான் வந்திருக்கிறோம். அவரை தான் சந்திக்க போகிறோம். என்ன பிரச்சனைகள் இருக்குது, என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல தெரியல. சமீபத்தில் உங்களோட காணொலியிலேருந்து, நேர்காணலேருந்து எல்லாம் பார்த்தோம். எல்லாருக்கும் கேட்குற ஒரே கேள்வி தான், மக்களாக கமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே கேட்குற ஒரே கேள்வி, மோகன் சாருக்கு இந்த நிலைமையா அப்படின்ற ஒரு கேள்வி தான். யாருக்கு வேணால் அந்த நிலைமை வரலாம்ப்பா. நான் செய்ய தவறுகள் அந்த தவறுகள் மற்றவங்க யாரும் செய்ய வேண்டாம். எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும். அதுதான் இந்த நிலைமையில் என்னை கொண்டு விட்டது. எல்லாம் வேறு ஒன்றும் இல்லை. நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு, பூனா ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட்டு போய் வந்த முதல் தமிழ் மாணவன் நான் தான். சரி, அங்கே போய் வந்ததுக்கப்புறம் சரி நல்ல படங்கள் எடுக்கணும். நான் 20 படம் எடுத்தேன். அதில் கடைசி 2 படம் வேர்ல்டு கிளாஸில் லெவலில் எடுக்கணும். நம்ம எல்லோரும் பாராட்டவும் வேணும், அவார்ட்ஸ் நிறைய கிடைக்கணும். அந்த மாதிரி மலையாளத்தில் கிராமம்னு எடுத்தேன், தமிழில் நம்ம கிராமம்னு எடுத்தேன். 2க்கும் நிறைய அவார்டெல்லாம் வந்தது. தமிழ்நாடு கவர்மெண்டோட பெஸ்ட் ஃபிலிம் அவார்டே வந்தது நம்ம கிராமத்துக்கு. ஜெயலலிதா அம்மா அப்போது சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அவங்க அப்போ தான் இந்த அவார்ட்ஸ் வந்தது. நேஷ்னல் அவார்டு சுகுமாரி அம்மாவுக்கு வந்தது. சுகுமாரி அம்மாவும் ஜெயலலிதா அம்மாவும் ரொம்ப க்ளோஸ். இவங்களை சுக்கமானதான் கூப்பிடுவாங்க. சுகுமாரி அம்மா ஜெயலலிதா அம்மாவை அம்முன்னு கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸு. அப்போ அவங்களுக்கு நேஷ்னல் அவார்டு வரவே அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கள அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு, எம்என் ராஜம்மா, சச்சு, ஆச்சி, மனோரமா, அவங்களெல்லாம் கூப்பிட்டு இவங்களுக்கு சுகுமாரிக்கு அம்மாவுக்கு ஒரு 25 பவுன் ஒரு மாலையை போட்டு இது மாதிரி சொன்னாங்க, இந்த படம் நான் பார்த்தே ஆகணும். மோகன் சர்மா பக்கத்தில் தான் இருக்கார், பக்கத்து வீடு, எனக்கு பக்கத்து நெக்ஸ்ட் ஹவுஸ். நான் எப்போவுமே என் வாக்கு முடிஞ்சு, மார்னிங் வாக்கு முடிஞ்சு வரும்போது இவங்க செக்ரட்டரியேட்டுக்கு போகிற டைம். அப்போ நான் வரத்த அங்கேருந்து பார்க்கும்போது மெல்ல கார் அப்படியே ஸ்லோ பண்ணுவாங்க. அப்புறம் டிரைவரை தாண்டி உட்காந்துருப்பாங்க ஃப்ரண்ட் சீட்லேயே. மோகன் குட் மார்னிங் அப்படின்னு அங்கே கத்துவாங்க. நான் அம்மா வணக்கம் அப்படின்னு நான் சொல்லி அதுக்கப்புறம் தான் வண்டியெல்லாம் போகும். அந்த அளவுக்கு நான் வேறு எதுவும் நான் அந்த அம்மாட்ட போய் ஏதாவது ஃபேவருக்கு ஒன்றும் போகிறது கிடையாது. பட் எங்களுக்கு அந்த ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப், ஹலோ ரிலேஷன்ஷிப். ஸோ
அவங்க இந்த படத்தை பார்க்கணும்னாங்க. சுகுமாரி அம்மாட்ட வந்து மோகன்கிட்ட சொல்லி எனக்கு ப்ளூரேல 2 டிஸ்க் போட்டு கொடுக்க சொல்லுங்க இம்மிடியட்டாக, நான் அந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னாங்க. நான் போய் ஒரு ப்ளூரேல வந்து 2 டிஸ்க் போட்டு எடுத்துகிட்டு வந்து பூங்குன்றன் அவங்க செக்ரட்டரியாக இருந்தாங்க, அவர்கிட்ட வந்து கொடுத்தேன். அவங்க போய் அம்மாட்ட கொடுத்துருக்காங்க. மறுநாள் காலையில் 8:30 அளவில் நான் பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருக்கேன். திடீர்னு அம்மா கிட்டேருந்து ஃபோன், ஒரு லேடி பண்ணி இது மாதிரி ஃபோன் பண்ணி அம்மா அவங்ககிட்ட பேசணும்னாங்க அப்படின்னு. ஃபோனை எடுத்து, மோகன் உங்கள் படத்தால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அப்படின்னாங்க. படிச்சுதான் அவங்க பேசுகிறது ரொம்ப ஃப்ராங்காக பேசுகிறாங்க, அந்த மாதிரி டைப்பு. என்னம்மா நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ம்மா. ஒன்றும் கிடையாது மோகன், நீங்கள் வந்து வேர்ல்டு கிளாஸ் லெவலில் சினிமாங்கிற இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் எப்படி இருக்கணுமோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வேர்ல்டு கிளாஸ் ஃபிலிம் பண்ணிருக்கீங்க. இது இங்கே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு புரியாது. பட் நீங்கள் செஞ்சுருக்கிறது வேர்ல்டு கிளாஸ் படம், சந்தேகமே கிடையாது. நான் உங்கள் படத்தை பார்த்து நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை மோகன், ரொம்ப அழுதுட்டேன். எனக்கு அதனால் நீங்கள் வந்து எங்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி இந்த படத்தை யாருக்கும் கொடுக்காதீங்கன்னா இதுக்கு வாங்கிக்கிறேன், ஜெயா டிவிக்கு வாங்கிக்கிறேன் சேட்டலைட் ரைட்ஸ், எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாங்க. எனக்கு என்ன சொல்கிறது தெரியும். நான் சொன்னேன் 1.25 கோடி ரூபா எனக்கு கடன் இருக்குமா, நீங்கள் அது கொடுத்தா போதும். அது சொன்னாங்க ஓகே, தட் இஸ் ஓகே, 1.25 கோடி ரூபா பெரிய விஷயம் இல்லை, நான் பண்ண சொல்கிறேன், நீங்கள் பூங்குன்றன் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கு, அப்பப்போ வந்து சந்திங்க. ஓகேன்னு சொல்லி வாரத்தில் ஒரு 2 தடவை பூங்காவை பார்க்குறேன். இல்லை அவங்க சேங்ஷன் பண்ணிட்டாங்க, ஆனால் ஃபண்ட்ஸ் தான் ரெடி ஆகலை. அப்படி ஒரு நாள் காலையில் உட்காந்துட்டு இருக்கும்போது நான் சொன்னேனே, எனக்கு இந்த வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க இந்த லேடிஸ் தான் வந்து இந்த நியூஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நான் உள்ளே உட்காந்து இப்படி பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன். அது உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு தெரியாத சார் ஐயா, பக்கத்து வீட்டில் வந்து அம்மாவுக்கு உடம்பு சுகமில்லையா, ஒரே பெரிய கூச்சல் போட்டு கூச்சல் 1000 பேர் வந்து அங்கே எல்லாம் கத்திட்டு இருக்காங்க, 50-60 கார் நிற்குது, மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க, போலீஸு பந்தோபஸ்து, ரொம்ப ஒரே கூச்சலும் கலையபரவுமாக இருக்குது. கேட்டதுமே நான் டக்குன்னு சட்டை போட்டேன், அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். என்ன வந்து அவங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு வந்து அவங்களுக்கும் வந்து முன்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதனால் யாரும் என்னை வந்து நில்லு சொல்ல மாட்டாங்க. போலீஸ் என்னை உள்ளே விட்டாங்க. நேராக போய் அம்மா முன்னாடி எங்கள் அம்மா என்னம்மா அந்த மாதிரி உடம்பு சூழ்நிலை கேள்விப்பட்டேன், யார் இதெல்லாம் இந்த மாதிரி பொருளை கலப்புறது, எல்லாரையும் அங்கே இருக்கிறவங்களாம் திட்டு ஒரு 15-20 பேர் இருந்தாங்க, எல்லாரையும் திட்டினாங்க. தேவையில்லாதக்கு இது மாதிரிலாம் வந்து பொய்யெல்லாம் சொல்லி சும்மா ஏன் இது மாதிரி இது பண்ணுறீங்க. மோகன் எனக்கு ஒன்றும் இல்லை மோகன், நான் 2 நாள் அப்போலோக்கு போகிறேன், 2 நாள் தான் போய் அங்கே போய் டெஸ்டெல்லாம் எடுத்து ட்ரீட்மெண்ட் ஆகி 2 நாள் கழித்து வருவேன். வந்துதா பாருங்க, இந்த டேபிள் டைனிங் டேபிளை காட்டி இந்த டேபிள் இருக்குது பாருங்க, அது ஒரு 50-60 பேர் உட்காரலாம், அவ்வளோ பெரிய டைனிங் டேபிள் அது. இந்த டேபிளில் உட்காந்து நானும் நீங்களும் மட்டும் டின்னர் சாப்பிட போகிறோம் அப்படின்னாங்க. அது ஒரு ஜோக்கு மாதிரி தான் சொன்னாங்க. நான் சரிமா சொல்லி நான் வந்துட்டேன். என்ன செய்ய, சொல்கிறதுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போலோவுக்கு போனவங்க திரும்பி வரல. அது எனக்கு பெரிய ஒரு பாதிப்பு எனக்கு மனசில். அது இன்றைக்கும் வந்து நான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அழுக வருது. அதாவது அந்த அளவுக்கு எனக்கு பாதித்த ஒரு விஷயம். நான் அப்படி எதிர்பார்க்கல அவங்க போயிடுவாங்கன்னு. எல்லாரும் கேட்டாங்க, இங்கே மாதிரி பாடி வச்சுருக்காங்க எல்லோரும் பார்க்கறதுக்கு, நீங்கள் போகிறியா? நான் வரவே மாட்டேன். நான் போனேன்னா நானே டெட் பாடி ஆகிடுவேன், நானே இறந்துடுவேன், நான் போக மாட்டேன். பார்க்கவே இல்லை. உயிரோடு அவங்க இருக்கும்போது அவங்கள கடைசியில் பார்த்த ஒரே நபர் நான். ஆனால் அவங்க உயிர் போனதுக்கு அப்புறம் நான் அவங்கள போய் பார்க்க விரும்பவே இல்லை. என்னால் முடியாது, அது தாங்கிக்க முடியாது, அதனால் பார்க்கல. அவங்க வந்து பேசும்போது முதல்ல எனக்கு சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. உங்கள் படம் நம்ம கிராமம் ஒரு விஷயம் நிச்சயமாக நான் சொல்லுவேன். நான் சும்மா ஒரு 2000 படம் பார்த்துருப்பேன் மோகன், அதுதான் என்னோட பொழுதுபோக்கு. அதில் ஒரு 10 படம் ஆல் டைம் கிரேட், வேர்ல்ட்ஸ் ஆல் டைம் கிரேட் ஃபிலிம்ஸ். அதில் வந்து முதல் படம் வந்து கான் வித் த விண்ட், அந்த மாதிரி எல்லா உலக அளவில். அப்புறம் ஒரு ஜாப்பனீஸ் ஃபிலிம், அக்கிரா குரோசோவாவோட ஒரு ஜாப்பனீஸ் ஃபிலிம், சைலன்ஸ் அப்படின்ற படம்.
ஸ்வீடிஷ். அந்த மாதிரி ஏதோ 4-5 படம். உங்கள் படம் தமிழில் வந்து நான் பார்த்ததில் ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஃபிலிம் உங்கள் படம் தான். 5வது ரேங்க் நான் வேர்ல்டு லெவலில் உங்கள் படத்துக்கு நான் கொடுப்பேன். அம்மாவே சொன்னேன். இது நிறைய பேருக்கு புரியாது. ஏன்னா நீங்கள் எடுத்திருக்கிறது வந்து சினிமா என்கிற அந்த 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 இது இருக்கு பாருங்கள், மீடியம், அதோட இலக்கியம் இலக்கணம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் படம் எடுத்திருக்கீங்க. அதனால 5th ரேங்க் உங்கள் படம் தான் ஓகே, வேர்ல்டு லெவலில் பார்த்ததுன்னு. அதுக்கப்புறம் இது அவங்க சொன்னது. ஆனால் எனக்கு என்ன ரொம்ப தவிக்க விட்டது இந்த 2 படங்கள் தான். நான் வந்து கடைசியில் தான் இங்கே வந்துட்டேன். எனக்கு வேறு வழி இல்லாமல் அது நடுவில் வந்து எனக்கு காலில் வந்து ஒரு சர்ஜரி ஆகிப்போச்சு. எக்கிலஸ் ஹீல். இந்த ஹீலில் ஒரு ஸ்பர், அது குரோத்து என்னை வந்து நடக்க முடியாமல் பண்ணி அது ஒரு மேஜர் சர்ஜரி ஆகிடுச்சு. அதுவே வந்து 4-5 லட்ச ரூபா ஆயிடுச்சு. அது இல்லாமல் வந்து எனக்கு மாத செலவு எனக்கு வந்து வெர்டிகோ இருக்குது, தலை சுற்றுறது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, ஹை பிபி, டயபெட்டிஸ் இருக்குது, டெய்லி இன்சுலின் போட்டுக்கணும். அதுக்கு ஒரு 50,000 ரூபா ஆயிடுறது இல்லாமல். அப்போ இது செலவெல்லாம் இந்த ஸ்தாபனத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற இதோட ட்ரஸ்ட்டு வந்து பெரும்பாலும் வந்து எல்லாமே வந்து ரோட்டரி மெம்பர்ஸ் தான். அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, நீங்கள் இங்கே வாங்க, இங்கே வந்து நாங்கள் உங்களுக்கு இருக்கிறதே பெரிய ரூம் இதுதான், உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணித்தரோம், நீங்கள் இங்கே வந்து நிம்மதியாக இருக்கலாம், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி என்ன இங்கே வர சொன்னாங்க. நான் வந்திருக்கேன். இதுதாங்க. ஓஎஸ் கார்டனில் வீடு இருந்த ஒரு நபருக்கு அதை நான் சொன்னேன்னே, என்னால் கடன் இருக்கிற கடன் எப்படி நான் வீட்டுறது, திருப்பி கொடுக்கணும்ல. அந்த வீடை விற்றுட்டேன். வீடை விற்று கடனை திருப்பி கொடுத்தேன். ஏன்னா எனக்கு சேட்டலைட் ரைட்டு போகலையே, இன்றைக்கும் போகல சேட்டலைட் ரைட்டு அந்த படத்துக்கு. யாரும் வந்து அது வந்து அவங்க ஜெயா டிவி வாங்கிறதுக்கு ஒப்பந்தமாயிருக்கு, அவங்க வாங்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு பரவலாக ஒரு டாக். அது உண்மை கிடையாது. பட் அந்த மாதிரி ஆகிடுது. அந்த மாதிரி பரவலாக எல்லோரும் பேசுறது. அந்த படம் இன்றைக்கும் போகல. சமீபத்தில் ஒரு விஷயத்தில் நீங்களும் சொல்லியிருந்தீங்க, ரஜினி சார் வந்து பணம் கொடுத்து உதவி பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன், என்னை வந்து கடவுளை மாதிரி வந்து அந்த கடவுள் வந்து என்னை காப்பாற்றுறதுக்காக இந்த உலகத்துக்கு ஆல்மைட்டி காட் அனுப்பிச்சு வச்ச ஒரு அவதாரம் தான் ரஜினிகாந்த் அப்படிம்பே. ஒன்றில் ஒன்றா ஃபோன் பண்ணாரு, மோகன் அது மாதிரி கேள்விப்பட்டேன், உங்களுக்கெல்லாம் அப்படி வந்திருக்கக்கூடாது, நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எனக்கு அனுப்புங்க அப்படின்னாரு. நான் அனுப்பிச்சேன். மறுநாள் 1 லட்சம் ரூபா போட்டார் அந்த அக்கௌண்ட்டில். அதுதான் என்னோட தன்மானம் வாங்கலை, செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதை காப்பாற்றிட்டு, என்னோட டிக்னிட்டியை காப்பாற்றிட்டு. அது சொல்லாமல் இருக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஹி இஸ் கிரேட். அவர் தான் என்னை வந்து ஐ மீன் ஃப்ரெண்டு நீட் இஸ் எ ஃப்ரெண்டு நீடுப்பாங்க. எப்போ தேவையோ அப்போ உதவிக்கு வரவன் தான் உண்மையிலேயே வந்து நண்பன். அது ரஜினிகாந்த். அவர் தான் எனக்கு வந்து இது பண்ணார். விஜய் சார் கூட நிறைய படம் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. இப்போ சிஎம்மாக ஆயிட்டார் அப்படின்ற போது அவரை சந்திக்கிறதாவது முயற்சிகள் ஒரு மனு கொடுத்துருக்கேன், அவரை பார்க்கலாம்னு. இதுக்காக இல்லை, நான் வந்து அவரை வந்து நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன் விஜய். ஓகே. தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு முதலமைச்சர் கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம்னு நான் நினைப்பேன். தமிழ்நாடு செய்த புண்ணியம். அதனால அவருக்கு ஒரு மனு கொடுத்துருக்கேன், அவர் வந்து பார்க்கணும். கர்த்தசி கால் தான். அங்கேருந்து யாரும் ஃபோன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து பார்க்குற மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம் சார். சார்கிட்ட சொல்லிட்டோம். ஐயா சொன்னாங்க, இது மாதிரி மோகனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க, மோகன் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க, ஃபஸ்ட் வீக் மேலே பார்க்கலான்னு சொல்லுங்கள். சரி, பார்த்துக்கலாம், ஃபஸ்ட் வீக்கில் பார்க்கலான் இருக்கேன். இப்போ நிறைய பேர் வந்து சினிமாவிலேருந்து பெரிய இடத்துல இருந்து ஒரு ஆக்டராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், சமீபத்தில் நிறைய பேர் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் வந்து பண கஷ்டம், பண தேவைகள், இந்த மாதிரி நேரத்தில் வந்து யார்கிட்டையும் உதவி போய் கேட்குறதுக்கு ஒரு மாதிரி மன கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து உங்களுக்கும் அந்த மாதிரி? நான் யார்கிட்டையும் இப்போ உதவி கேட்குறதே கிடையாது. ஓகே. யாரும் விரும்பி செஞ்சால் ஓகே தானே ஒழிய நான் யார்ட்டையும் எனக்கு பண்ணுங்க உதவி வேணும் அப்படின்னு கேட்டதே கிடையாது. அதெல்லாம் வந்து கேட்கக்கூடாது. நம்ம வந்து அவங்களா யாராவது உணர்ந்து செஞ்சாங்கன்னா அது வேறு விஷயம். நம்ம கேட்கக்கூடாது. ஃபேமிலி எப்படி சார்? ஃபேமிலியிலேருந்து எனக்கு ஒரே பையன்தான். அவன் வந்து இங்கே ஜெர்மனியில் இருக்கான். அவன் ஜெர்மனியில் வேலையில் இருக்கான். அதனால் அவனோட லைஃப் தனி, என் லைஃப் தனி. அதனால் நான் வந்து தொல்லை பண்ணுறதில்ல. நீ உன்னோட லைஃபுக்கு அனுப்பிச்சுக்கோப்பா. அவன் கேட்டான், என்கிட்ட கேட்காம இல்லை, அப்பா நான் உங்களை பார்த்துக்கிட்டோமா, இங்கே இருக்கட்டுமா, வேண்டாம்,
நீ உன்னோட ஃப்யூச்சர் வந்து அதை பார்த்துக்கோ, நீயும் ஒய்ஃப் அங்கே நல்லா இருங்க, நான் என்ன வழியை பார்த்துக்கிறேன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அதுபடி தனியாக தான் இருந்தேன். அப்புறம் முடியலை, ஓரளவுக்கு இந்த உடம்பு இதெல்லாம் வரவே முடியலை, இங்கே வந்துட்டேன். அவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. எங்களுக்கு சடனாக இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எங்களுக்கே நிறைய பேர் அவங்களோட கவலைகள் வேதனைகள் தெரிவிச்சிருந்தாங்க. நீங்களும் அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பார்த்தீங்களா, நம்ம அந்த டைமில் அப்படி இருப்போம், நமக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு? ஐயா, நம்ம நினைக்கிறதெல்லாம் வந்து நம்ம நினைச்சபடி எதுவுமே நடக்கிறதில்ல. கண்ணதாசன் வந்து அன்னைக்கே எழுதி வச்சிருக்காரு, நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம். அன்னைக்கே எழுதியிருக்காரு, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை, முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் வீட்டினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. அது இறைவன் ஏட்டு நிலை, இது மனிதன் வீட்டு நிலை. அதனால நம்ம நினைக்கிறது வந்து எல்லாமே நடந்துட்டா அப்புறம் என்ன இருக்கு லைஃப் சொல்லுங்க. அதனால எதுவுமே நம்ம எதிர்பார்க்காம நடக்கிறது தான் லைஃபு. அந்த மாதிரி நடந்த காரணங்களாகத்தான் நான் இங்கே வந்து இப்போ இந்த நிலை வந்திருக்கேன். அதனால நான் வருத்தப்படலை. லைஃப் இஸ் வருத்தமும் இல்லை, ஒன்றும் கிடையாது. என்னோட அகராதியில் வந்து வருத்தம் அதெல்லாம் கிடையாது. அகராதியிலே கிடையாது வருத்தம், பயம், இதெல்லாம் எனக்கு கிடையாது. எது வந்தாலும் சேலஞ்சாக எடுத்துக்கணும். போயிட்டே லைஃப் வந்து வில் கோ ஆன், அவ்வளோதான். எஸ், முக்கியமாக உங்களை நான் ரொம்ப ரசித்து பார்த்தது ஃப்ரெண்ட்ஸ் படத்துலேயும் நடிச்சிருப்பீங்க, அண்ட் அதே மாதிரி சச்சின் படத்துலேயும் ரொம்ப ரசித்து நான் பார்த்து வியந்த விஷயங்களாக இருக்கும். ஜேர்னியாக இருக்கட்டும், விஜய் சார் கூட ட்ராவல் பண்ண ஜேர்னியாக இருக்கட்டும், எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது இப்படி குறிப்பிட்டு நான் சொல்கிறேன், விஜயகாந்தும் ரொம்ப ஒரு நல்ல மனுஷன். அதாவது ஒரு ஒரு ஸ்ட்ராங் வில்டு பர்சன், ஒரு டாமினேட்டிங் பர்சன், ஆனால் குட் ஃப்ரெண்ட், நல்ல மனுஷன். அதை பற்றி சந்தேகமே கிடையாது. அதனால் ஒரு குறிப்பிட்டு யாராவது இண்டிவிஜுவல்ஸை பற்றி நான் பேச விரும்பலை. எல்லாருமே நல்லவங்க தான், யாரும் பேச. இன்னைக்கு எல்லாரும் நீங்களும் எம்ஜிஆர் சார் கூடலாம் நிறைய ட்ராவல் பண்ணிருக்கீங்கன்றது எங்களுக்கு தெரியும். அது ஒரு பெரிய கதை. அது நம்ம அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா இன்னும் டைம் ஆகிடும் தம்பி. எம்ஜிஆரும் வந்து ஒரு நல்ல ஒரு தலைவர், ரொம்ப நிறைய செஞ்சவர் தமிழ்நாட்டுக்காக. அதனால் நான் அதை பற்றி அவரை பற்றியெல்லாம் நான் பேசுகிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஸோ அதை பற்றி நான் பேச விரும்பலை. இட்ஸ் ஓகே. ஸோ எல்லாரும் ஒரு கம்பேரிசன் ஒன்று வைக்கிறாங்க. அப்போ எப்படி எம்ஜிஆர் சார் சிஎம் ஆனாரோ இன்றைக்கும் விஜய் சார் அந்த மாடுலேஷன்லையும் அந்த ட்ராவல்லையும் ஒரு சிஎம் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அதெல்லாம் பாருங்கள், அவர் நிறைய செஞ்சுருக்காரு, விஜய் சார் நிறைய செய்ய போகிறாரு, அவ்வளோதான். அவர் வேற இவர் வேற. அதனால் ஆனால் ரெண்டு பேருமே வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பொக்கிஷம், அது இல்லை சொல்லாமல் இருக்கவே முடியாது. அவர் நிறைய செஞ்சுருக்காரு, ஜெயலலிதா அம்மா நிறைய செஞ்சுருக்காங்க, விஜய் நிறைய செய்ய போகிறாரு. அதனால் அதெல்லாமே வந்து எல்லாருமே வந்து நல்ல லீடர்ஸ் தான், நல்ல டாமினேட்டிங் லீடர்ஸ் தான். அவங்க என்ன நினச்சாங்களோ அது செய்வாங்க. அதனால் நல்லது நடக்கும், நிறைய நல்லது நடக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். சூப்பர் சார். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சினிமாவை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது சினிமா உங்களை கை கொடுத்துச்சுன்னு நினைக்கிறீங்களா சார்? எனக்கு எல்லாருமே வந்து நல்லவங்க தான். எல்லாம் எனக்கு யார்கிட்டையும் வந்து எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. நிறைய பேர் எனக்கு வந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படிம்பாங்க. அது மாதிரி எல்லாமே நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும். அதனால் அதை பற்றி நான் கவலைப்படுறது இல்லை. ஓகே, தேங்க்யூ சார். வணக்கம். தேங்க்யூப்பா, தேங்க்யூ. இப்போ தான் வந்து நம்ம மோகன் சாரை வந்து பார்த்துட்டு வந்தோம். அவரை சந்தித்து மீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்னென்னா, பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவரை இன்டர்வியூவில் பார்க்கும்போதும் நேர்லேயே பார்க்கும்போதும் எனக்குமே பர்சனலாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவர் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, என்ன தான் நம்ம புகழோட உச்சத்துக்கு போனால் கூட நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, நம்மளோட பெற்றோர்களாக இருக்கட்டும் சரி, நம்மளோட குடும்பங்களாக இருக்கட்டும் சரி, ஒன்றா வச்சுருந்தா மட்டுமே நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்றது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்குது. நம்ம எல்லோரும் வேணால் அவர் இப்படி இருக்கிறோம், அவர் இந்த நிலமையில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு வருத்தப்படலாம் தவிர, அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். என்ன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நான் எந்த நிலைமைக்கு போனால் கூட நான் சொந்த காலில் நின்று ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றாரு. யார் உதவியும் யார் தயவும் எனக்கு வேணாம் அப்படின்றத அவரோட பிலீஃபாக வந்து அவர் நம்பிட்டுருக்காரு. அதை கூட ஒரு அழகான பாட்டில் கூட இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். நினைச்சதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் எதுக்கு அப்படின்ற மாதிரி கண்ணதாசன் எழுதின பாட்டை வந்து சொல்லியிருப்பார். அவர் எனக்கு தெரிஞ்சு அந்த பாலிசி தான், அந்த கோட்பாடை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு.
எஸ் நமக்கு புரியுது, நமக்கு கஷ்டமாக இருந்தால் கூட அவர் இந்த சுச்சுவேஷனை சந்தோஷமாக அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் விஜய்.